வாட்டி கலரிட்டு நம்ம உப்பு மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா இன்னும் மாவு சூப்பராக பஞ்சு மாட்டம் வரும். நான் கம்மியான குவான்டிட்டினால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அரைச்சி வச்சு இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் மெயினாக பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன் அது சேர்த்து, அப்புறம் வெங்காயம், உப்பு வந்து அந்த பருப்பில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா எல்லாமே ஒன்றுமே சேர்ந்து வர மாட்டேன், எவ்வளோ நல்லா ஏர் போட மாட்டேன், கையை வச்சு நல்லா கலஞ்சிட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு வடையை தட்டி எண்ணெய் காய வச்சு நல்லா காஞ்சாச்சு. இப்போ கையை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் தொட்டுட்டு மாவு எடுக்கணும். இப்படி அழுவா மாட்டு வருதான் இப்படியே உருட்டி கையிலேயே இப்படி லைட்டாக ஒரு ஹோல்ட் பண்ணி அப்படியே எண்ணெயில் டேரக்டாக அவ்வளோதான். ஏமான்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்று நல்லா கையை நனைச்சி ஒரு பால் மாட்டை அது தண்ணி இருக்கனால தான் நம்ம கையிலேயே ஒட்டாது. ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே தண்ணி உதவியாக வச்சுட்டு நீங்கள் வரைய வேக விட்டாங்க. இல்லை நீங்கள் ஒரு வாழை இலை ஏதாச்சும் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனா கூட ஃப்ரை பண்ணி சூப்பராக நம்மளோட இலை வைப்போம். இந்த ஒரு செட்டை போட்டுட்டு நம்ம அடுத்த செட்டை போட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருக்கையில் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம அப்படியே பரப்பி விட்டுக்கோம். இதுதான் எங்கள் வீட்டு வடை. அடுப்புக்கும் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறதப்பதான் தேவைப்படுது. ரொம்ப குதிச்சுட்டு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் மாவு வேகாது, வெளில இருக்கிறது மட்டும்தான் நான் நல்லா வெந்துடும். ஸோ அதனால் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா உருகி வரணும். ஒரு பொட்டு கூட எண்ணெயே உரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக வரும். நான் இது அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, அப்படியே போட்டிருக்கேன். அது எதுவும் உளுந்த மாவு மட்டும் ஆட்டி தான். தண்ணி நம்ம எவ்வளோ கம்மியாக தெளித்து ஆட்டி எடுக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக வரும் இதோட உளுந்த வடை. இது நமக்கு செஞ்சு அடுத்து சாம்பார், ரசம், மோர் எதில் வேணால் போட்டு சாப்பிடலாம். நல்லா தேங்காய் சட்னி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ரோட்டு கடையில் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான வடை எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் உளுந்து இதெல்லாம் ஊற வைக்கணும். ஸோ 1 ஹவருக்கு பிஃபோரை நீங்கள் பிளான் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மெதுவடை நம்ம வீட்டிலே இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெயே உரியாமல் பார்க்கவே தெரியுதுங்க. அவ்வளோதான் நம்மளோட வடை ரெடி. நாங்கள் எனக்கு வடையை தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்டோங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா பஞ்சு மாதிரி மெதுவாக. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் குக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.